அனைவருக்கும் பொங்கல் மற்றும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னடா இடத்துல வந்து திடீர்னு இந்த ப்ரோக்ராம் நிறுத்திட்டான்னு நினைக்கலாம். ஒரு பலகுல வித்தியாசம் ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணியிருந்தோம். திடீர்னு தூண்டவன் கரகரங்கிறதால இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத வந்திருக்கோம். என்ன கான்செப்ட் அப்படின்னா, சாலமன் பாப்பையா வந்து பட்டிமன்றம் நடத்தி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே சாலமன் பாப்பையா வந்து கிளாஸ் ரூம்ல வாத்தியார் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த கான்செப்ட். ஆனால் அந்த கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு பதிலாக நம்ம சினிமா நடிகர்கள் மற்றும் நகைச்சுவை நடிகர்கள் அவங்கெல்லாம் அந்த கிளாஸ் ரூம்ல அரட்டடிச்சு தான் இருக்கும். அதான் கான்செப்ட். முதல்ல நம்ம சாலமன் பாப்பையா கிளாஸ் ரூம் வந்துட்டாரு. அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, அழகு பெண்களே, பேரழகான ஆண்களே. அழகு பெண்கள் அப்படின்னாலே கையை தட்டி இருக்கலாம். இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை போலே. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்க இல்லையே, அவங்க தட்டிட்டாங்க இல்லையே. விளங்குமா? விளங்காது இல்ல. அருமை அருமை. சரி, முதல்ல அட்டன்ஸை பார்ப்போம். யாரு முதல்ல வாரா? நம்ம பெண் சக்கரவர்த்தி. அங்க பெண் சக்கரவர்த்தி வந்து ஒரு அட்டன்ஸை போடுங்க. வணக்க கண்ணு. வணக்கையா. அது என்னதுயா கையில? லவ் லெட்டர் கண்ணு. யாருக்கியா லவ் லெட்டரு? சானியா மிர்சாக்கு படிக்கிற கேக்குறீங்களா? டியர் சானியா மிர்சா, உன்னை பார்க்கும் போது என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு புள்ள. என் 15 வருஷம் பிரசன்ட் வாழ்க்கையில, 20 வருஷம் பஞ்சாயத்து வாழ்க்கையில உன்ன மாதிரி ஒரு ஃபிகரை நான் பார்த்ததே கிடையாது. டியர் சானியா மிர்சா, டோன்ட் புட் ஷார்ட் கட் புள்ள. ஆல் guys are watching, my heart is breaking. ஐயா, ஒரு அட்டன்ஸ் தானே கேட்டேன். அதுவும் தேவையில்லாம லவ் பண்றேன்ட்டு உன் வயசுல இந்த வயசுக்கு அந்த சின்ன பொண்ணு பாவையா. விளங்குமா? விளங்கு. அது இல்ல. சரியா, ஒரு பொங்கல் வாழ்த்த சொல்லிட்டு உட்கார்ந்துக்கிறியா? ஆழ்வார்த்தோப்பு மக்கள் எல்லாத்துக்கு ஒரு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கண்ணு. வரட்டுமா? சரி, அடுத்து யாருன்னு பாப்போம். நம்ம சூர்யா தம்பி. வாங்க சூர்யா, நீங்க வந்து ஒரு அட்டன்ஸை போடுங்க தம்பி. எல்லாரும் வணக்கம். எங்க அப்பா கூட சொல்லியிருக்காரு. வணக்கம் தம்பி. உன்ன எங்க அப்பா சொன்னாரு. எங்க அப்பா சொன்ன இலக்கிய என்னையா அவங்க அப்பா சொன்னாரு. அது இல்ல, எங்க அப்பா கூட சொல்லியிருக்காரு பொங்கல் அப்படின்னாலே நல்லா கொண்டாட்டம் அப்படின்னு. சரி தம்பி, சிங்கம் திரி எப்பையா வரும்? நீங்க நினைச்சா இப்போ கூட விட்டுலான. ரைட்டியா. அப்படியே நீனும் ஒரு பொங்கல் வார்த்தை சொல்லிட்டு உட்கார்ந்துக்கையா. விஷ் யூ ஹாப்பி பொங்கல். வாட்டுமா. சரி, அடுத்து யாரு? நம்ம நவரச நாயகன் கார்த்தி. வாங்க கார்த்தி, நீங்க வந்து ஒரு அட்டன்ஸை போடுங்க தம்பி. ஹேய் யூ, எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்லு சொன்னா நான் என்ன சொல்லுவேன்? நீ என்னையா முதல்ல உன் வாயில இருக்க வெத்தலையை துப்பிட்டு வந்து மேட்டுக்கு ஐயா ஒரு பாட்டு மட்டும் பாடுற கேட்டுக்கிட்டு. பாபா பிளாஷி ஹேவி ஃபுல். எஸ் சார், எஸ் சார். 3 பேபி ஃபுல். 3 எனக்கு நான் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேன். பாட்டுமா? பாய். ஹை பாய். ஐயா, உன்கிட்ட ஒரு வணக்கம் நிறைய கேட்டேன். அதுக்கு போய் நீ என்னன்னா புல்லு அப்படின்னு என் முடிய மாதிரி ஐயா. விளங்குமா? விளங்கு. அது இல்லே. ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு அப்படியே நீனும் உட்காந்துக்க ஐயா. ஏய் யூ, எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாட்டுமா? பாய். இவன் சரிப்படவே மாட்டான். அடுத்து நம்ம விஜயகாந்த் தம்பி. வாங்க விஜயகாந்த், நீங்க வந்து ஒரு அட்டன்ஸை போடுங்க. என்ன யாரும் விஜயகாந்த் இருக்கப்பட்டது? என்ன கேப்டன் இருக்கப்படணும் வச்சிக்க. நீ கேப்டன், நான் அம்பையர், இவங்க எல்லாம் ஃபீல்டர்ஸ். ஒரு 20-20 ஆடுவோமா? விளங்குமா? விளங்கு. அது இல்ல. சரியா, டயலாக்க சொல்லு. எதுக்கு எவனை கேப்டன்ங்கிறாங்க? ஆழ்வார் தோப்புல 3 டீ கடை இருக்கு. ஒரு கடையில போண்டா போடுறான், இன்னொரு கடையில பச்சி போடுறான், இன்னொரு கடையில வடை போடுறான். அந்த வடைக்கு 10 பேரு, போண்டாக்கு 20 பேரு, பச்சிக்கு 30 பேரு, ஆக மொத்தம் 60 பேரு. இதுல என்னையா இருக்கு? இதுல என்னையா கேப்டன்? அதான்டா கேப்டன். விளங்குமா? விளங்கவே விளங்காது. சரியா, ஒரு பொங்கல் வார்த்தை சொல்லிட்டு நீ உட்காந்துக்கையா.
சரியா, அடுத்து யாரு? நம்ம மன்சுலிக்கானு. வாங்க தம்பி, நீங்க வந்து ஒரு அட்டன்ஸ் போடுங்க. நான் என்ன சொல்லுவாங்க கிடையாது, நீங்க என்ன சொல்லுவாங்க வழங்க போறதும் கிடையாது. தம்பி, என்னையா உன்ட்ட கேட்ட? உனக்கு எனக்கு என்னையா பிரச்சனை? வாயா வந்து ஒரு பொங்கல் வார்த்தை சொல்லியா. ஏய் மகனே, நான் என்ன சொல்லுவாங்க வழங்க போறதும் கிடையாது. ஏய் என்ன பொங்கல் நல்லா வந்துங்க. ஏய் அந்த வீமாமா. சரியா, அடுத்து யாருன்னு பாப்போம். நம்ம முன்னாள் முதலமைச்சர் வழுக்கமட்ட அண்ணாச்சி கலைஞர் ஐயா. வாங்க ஐயா, நீங்க வந்து ஒரு அட்டன்ஸ் போடுங்க. தமிழக மக்களே, எனது இனிய ஆழ்வார்த்தோப்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. அப்படியே உங்க டயலாக் நீங்களும் கூறுங்க ஐயா. தமிழக மக்களே, நீங்கள் வருகின்ற இடைத்தேர்தலில் எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தால் நான் உங்கள் வீட்டுக்கு ஒரு மாடு, 2 ஆடுகள் மற்றும் 3 கோழிகள் வீதம் இலவசமாக தருகிறேன். ஐயா, ஓட்ட டயலாக்க சொல்லுண்டா. என்னையா ஓட்டு கேட்டுட்டு இருக்கா? வேலைங்காது பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு அப்படிடா ஐயா. எனது இனிய ஆழ்வார்த்தோப்பு மக்கள் அனைவருக்கும் எனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, அடுத்து யாரு? நம்ம தானுச தம்பி. வா தம்பி, நீ வந்து ஒரு அட்டன்ஸ் தம்பி. ஏன் சார் கூப்பிட்டீங்க? அதுக்கு ஏன் அழுகிற? அது இல்ல சார், எனக்கு யாரு தெரியுங்களா, யாரு கை தெரியல சார். அது தட்டிடாங்கல்ல. வாயா, அது ஐயா சட்டை கலந்து ஐயா மெலிஞ்சிருக்க. சார் நான் ஒண்ணு முடிஞ்சல சார், அது 6 பேக்ஸ். ஐயா, படிக்கிற மாணவனுக்கு 6 பேக், ஒரு பேக்கே அதிகம். அவனுக்கு ஐயா 6 பேக்கு 5 பேக்க ஒரு உட்கார்ந்து கொடுத்து என்ஜாய் பண்ண லைஃப. ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு உட்கார்ந்துக்க. எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார். வாட்டுவா. அடுத்து நம்ம அல்டிமேட் அஜித் வந்து நீங்க வந்து ஒரு அட்டன்ஸ் போடுங்க தம்பி. அண்ணா வேணாண்ணா. எதுக்குயா? ஒன்னு கோழிக்கால நடக்க கூப்பிட்டேன், வந்து ஒரு அட்டன்ஸ் கேட்டேன். மேட்டுக்கு ஐயா. ஆனா மேடல பேசினால இப்ப ரொம்ப பிரச்சனை ஆயிடுதுண்ணா. அப்படி இல்ல, விட முடியாது தம்பி. அடுத்து நம்ம விஜய். இவன் சரி பண்ண மாட்டான், விஜய் வராரு. வாங்க தம்பி, நீங்க வந்து ஒரு அட்டன்ஸ் கொடுங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஆழ்வார்த்தோப்பு ரசிக பெருங்குடி மக்களிடத்துக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்கர்ட் இன்ஸ்டியூஷன்ல இருக்கிற ரசிகர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா, வணக்கம் சொன்ன ஆழ்வார்த்தோப்பு மக்களுக்கு அது ஓகே. அது யாரியா ஸ்கர்ட் இன்ஸ்டியூஷன்? அவங்க எங்கேயா இருக்காங்க? யார் அடிச்சா பொறி கிளங்கி பூமியை தருது உடம்புல தெரியுதோ அதான். இதுல என்னையா இருக்கு? ஒரு ஓட்டி முடிவு பண்ணிட்டு நான் என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். சத்தியமா உன் பேச்ச நான் கேட்கவே மாட்டேன். ஓடிரு. அடுத்து நம்ம மக்கள் திலகம் எம்ஜிஆர், மண்ணுக்குள் மாணிக்கம் வாராரு. எம்ஜிஆர் வாங்க, நீங்க வந்து ஒரு அட்டன்ஸ் போடுங்க. ரத்தத்தில் ரத்தமாக எனது ஆர்வத்தோப்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. நீங்களும் உங்க டயலாக் சொல்லிட்டு அப்படி உட்காருங்க ஐயா. ஆர்வத்தோப்பு மக்களே, வருகின்ற இடைத்தேர்தலில் நீங்கள் எனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தீர்களானால் நான் உங்களுக்கு வீடுகளுக்கு 2 கரும்பு இலவசமாக தருகிறேன். ஐயா, நீ மண்ணுக்குள்ள இருந்து வந்திருக்க, முதல்ல அது மறந்துடாத. விளக்குமா இவன் அடிங்க. அப்படியே ஒரு பொங்கல் வார்த்தை சொல்லிட்டு நீனும் உட்கார்ந்துக்க. ஆர்வத்தோப்பு மக்கள் எல்லாத்துக்கும் என் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாத்தா. அடுத்து நம்ம வகுப்புக்கு லேட்டா வந்திருக்க ரகுவரன் தம்பி. வாங்க தம்பி, நீங்க வந்து ஒரு அட்டன்ஸ் போடுங்க. அதுக்கு ஐயா ஆட்டோ ஓட்டுற. என்ன கேணி நிச்சயா? ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ் வரது எவ்வளவு கஷ்டம். வர ஸ்டூடெண்ட் ஆயா தெரியும். பஸ் ஸ்டாண்ட் 4 ஃபிகர் இருக்குது. சைட் அடிச்சு பாட்சான கண்டக்டர் ஏமாத்திட்டு பஸ்ல வரணும். ஒரு நாள் அந்த இடத்துல பர போடுங்க, அது புரியும். ஐயா, நீ என்ன ஸ்டூடெண்ட்ஸா? ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வயசுல அவனுக்கு லவ் சைட் அடிச்சுட்டு பஸ் ஏன்டா நான் அடிக்கிற? நாரி பேரு நாரி. இவன் வேண்டாம் ஐயா. அடுத்து நம்ம புதுசா வராரு, காதல் படத்தில் உள்ள அம்மிபத்துக்கு வராரு. பாக்க அம்மிபத்துக்கு வராரு. நீங்க வந்து ஒரு அட்டன்ஸ் போடுங்க. அவனோட ஆதியே வெட்டி கொள்ளியே. என்னையா உனக்கு ஆச்சு? யாரையா வெட்ட போற? என்ன ஆச்சியா? யாத்தே சிவராண்டி என் இதயத்தை கொதிக்கிறே, முடியல. அவனை கண்டந்தனமா வெட்டி மூட்டையில கட்டி அவனை காலையில் வீசணும். என்ன சொல்ற ஜவனா?
உனக்கு காதல்னாலே ஆக மாட்டேக்கு ஏன் ஐயா சரிப்பட மாட்டான். அடுத்து நம்ம பிரகாஷ் ராஜ் வாங்க. பிரகாஷ் ராஜ் நீங்க வந்தாருக்கு லவ் லெட்டர் இருக்கணும். கோட்டு வாசல்ல இருந்து கோயில் வாசல் வர கொலை பண்ணிருக்கேன். இவன் என்னையா அப்துல் கலாம் கையில அவார்டு வாங்கின மாதிரில ரிவார்டு பேசுறா விளங்குமா? இவனு சரிப்பட மாட்டான். அடுத்து நம்ம ஆப்பிரிக்கா குரங்கு வாங்க. டேனி நீங்க வந்து ஒரு அட்டை போறீங்க. ஆப்பிரிக்கா குரங்கு உன்கிட்ட அட்டை கேட்டேன். அதுக்கு போய் இன்னையா பேசுற படத்தை எனக்கு பேசிட்டு இருக்க. மேட்ரிக் ஐயா ஊரு விட்டு ஊரு நாடு விட்டு கண்ட விட்டு கண்ட கூட பஞ்சு கூட வாங்க. ஐயா இவனையும் அவனையும் பிரிச்சு வைங்க. விளங்காது. இந்த ஆப்பிரிக்கா குரங்க விரட்டி அடிங்க. விளங்காது. விளங்கவே விளங்காது. அடுத்து நம்ம சிவகுமார் ஐயா வாங்க. சிவகுமார் நீங்க வந்து ஒரு அட்டன்ஸ போடுங்க. டேடி சூர்யா எங்க சூர்யா? சூர்யா சூர்யா நீ இருக்கியா? சூர்யா டேடி நல்லா இருக்கீங்களா? டேடி நல்லா இருக்கு சூர்யா. ஐ லவ் யூ டேடி. ஐ லவ் யூ டா. ஐயா விளக்குமா? நீங்க லவ் பண்ற இடத்துக்கு கிளாஸ் ரூம்ல கிடைச்சு போச்சா? சிவகுமார் ஐயா ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு உட்காருங்க ஐயா. ஆழ்வார்த்த மக்களுக்கு எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். வச்சா நன்றி நன்றி. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை கோரிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை எல்லா துறை நல்லுறங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.